ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உத்ராஸ் ஃபேஷன் ஹவுஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேங்காய் மாங்காய் சுண்டல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ஆனில் வச்சுக்கோங்க. சுண்டல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ரோடு கடையில் பட்டாணி சுண்டல் பண்ணுவாங்க, தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் பண்ணுவாங்க. அது மாதிரி நம்ம சுண்டக்கடலையில் சுண்டல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, தேங்காய், ஒரு சில்லு தேங்காய் வச்ச போதும், ஒரு 4-5 இன்ச்சுக்கு வர மாதிரி அதை நல்லா பீஸாக கட் பண்ணிவிட்டு, முடிஞ்ச வரைக்கும் பேக் சைடில் இருக்கிற ஓடு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி நெஞ்சு கடிக்கிற மாதிரி இருக்கிறதெல்லாம் இருக்காது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அது கூட கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம், கருவேப்பிலை கூட போட்டுக்கலாம். ஏன்னா குழந்தைகளாம் கருவேப்பிலை பொறிக்கி வைப்பாங்க, அதனால் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு சின்ன வெங்காயத்தை நல்லா ரொம்ப பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். மாங்காயும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வடைச்சட்டி வச்சு கொஞ்சமாக வெங்காயம் வதங்குற அளவுக்கு ஆயில் போட்டுக்கலாம். கடுகு போட்டு கடலப்பருப்பு போட்டு, கடுகு பொரிஞ்சிட்டு கடலப்பருப்பு லைட்டாக செவந்து வந்த உடனே வெட்டி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெட்டி வச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனில் வதக்கிக்கலாம். கருகக்கூடாது, பச்சையாகவும் இருக்கக்கூடாது, சாப்பிட முடியாது. நல்லா வதக்கிக்கலாம். அது கூட நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு தேங்காய் அந்த விழுது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம், பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு, அதுக்கப்புறம் வேக வச்ச சுண்டைக்கடலையை எடுத்து அதில் போட்டுக்கலாம். தண்ணி சுத்தமாக இல்லாத அளவுக்கு வடிகட்டிட்டு அதை போட்டுக்கலாம். அது ஃபுல்லாக போட்டுட்டு நல்லா கலந்து எடுத்துட்டு, இதில் லைட்டாக ஈரம் இருக்கும், அந்த ஈரம் போகிற அளவுக்கு வதக்கணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். முதல்ல உப்பு போட்டு வேக வச்ச சுண்டைக்கடலை சரியாக வேகாது, அதனால் நான் எப்போவுமே இப்படி தான் பண்ணுவேன். கடலை வேக வைக்கும்போது உப்பு போட மாட்டேன், தாளிக்கும் போது தான் உப்பு போட்டு கலப்பேன். அதே மாதிரி பண்ணியிருக்கிறேன். இந்த ஸ்டேஜில் எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா தேங்காய் இப்போ சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம மாங்காயை சேர்த்துக்கலாம். மாங்காயை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டோன்னா டேஸ்டியான எல்லா சுவையும் நிறைஞ்ச சுண்டைக்கடலை மாங்காய் சுண்டல் தயார். வாங்க சாப்பிடலாம். தேங்க்யூ.